ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸ்டர் எக் பண்ண போகிறோம். ஈஸ்டர் வரப்போகுது, அதனால் ஈஸ்டர் எக் பண்ண போகிறோம். சுகரில் வந்து ஈஸ்டர் எக் இது போல் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த சுகர் ஈஸ்டர் எக்ஸ்க்கு வந்து நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் நமக்கு வந்து கேஸ்டர் சுகர் தேவை. வந்து ஐசிங் சுகர் வேண்டாம், கேஸ்டர் சுகர் எடுத்துக்கோங்க. அது ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணி ஜலிச்சிக்க வேண்டியது. பவுடர் சுகர் தான் கேஸ்டர் சுகர். நீங்கள் வந்து ஐசிங் சுகர் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கணும், அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து கேஸ்டர் சுகர் எடுத்திருக்கேன், 1.5 கப் இருக்கும். அந்த சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து 2 கலரில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இது கொஞ்சம் கிரெயின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 2 ட்ராப். இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றுறேன். நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சுகரை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கிரெயின்ஸ் மாதிரி நமக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம கலக்கணும். ஏற்கனவே எங்கள் சேனலில் வந்து 2 ஈஸ்டர் எக் இருக்குது. ஒன்று பேக்கரி ஸ்டைல் ஈஸ்டர் எக், இந்த கிண்டர் ஜாய் வச்சு எப்படி வந்து சாக்லேட் ஈஸ்டர் எக் பண்ணுறதுன்னு 2 இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இதை கலந்தாச்சு. அதாவது இது இப்படி பிடிச்சோன்னா இது மாதிரி பிடிக்க வரணும். இது போல் வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். நல்லா கிரைன்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மோல்டு எடுக்க போகிறோம். நான் வந்து கிண்டர் ஜாயோட இந்த அவுட்டர் இது தான் எடுக்கிறேன். இது வேஸ்ட் பண்ணாதீங்க, ஈஸ்டருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ உங்கள்கிட்ட வந்து மோல்டு இருந்ததுன்னா, ஈஸ்டர் எக் மோல்டு இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இதை நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். நல்லா டைட்டாக ஃபில் பண்ணணும். இப்போ இப்படி இதை கவர் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிடலாம் பாருங்கள். இதை வந்து 3 ஹவர்ஸ் வந்து ட்ரை ஆகணும், அதனால் இதை தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அப்புறம் இப்படி செஞ்சோன்னா அழகாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம வச்சிடலாம். இதே போல் தான் வேறு கலர்ஸும் வந்து நம்ம செய்கிறது. இந்த சுகர் எடுத்துகிட்டு நம்ம எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சுகர் எடுத்து வேறு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகரும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் வந்து மோல்டில் ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இதெல்லாம் காயிட்டோம். நல்லா பாருங்கள், ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ப்ரௌன் சுகரில் செஞ்சது. ப்ரௌன் சுகர்லேயும் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதே மெத்தட் தான், அதுக்கு கலர் ஒன்றும் போட வேண்டாம். இப்போ இந்த இது மாதிரி வந்து ஃபோக்கோ இல்லை வந்து பெரிய ஃபோக்கோ இல்லை சின்ன ஒரு ஷார்ப் ஸ்பூன் இருந்தால் அதை வச்சு மெதுவாக வந்து இதை ஸ்க்ராப் பண்ணணும். நான் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டேன். அதில் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இது மாதிரி வந்து ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க. அப்படியே பாருங்கள், உள்ளே வந்து ஒரு நல்லா வந்து முட்டை மாதிரி ஹோல் வர வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது ஓவர் நைட்டு வச்சுருந்தேன் நான். இப்போ இது சேஃப்டிக்கு அந்த மோல்டுலேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு க்ரிப் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம கையிலேயே வந்து நம்ம அழுத்தினோன்னா அது உடஞ்சிரும். அவ்வளோதான். இதை நம்ம வந்து மறுபடியும் வந்து இதை வச்சிடலாம். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அதே போல் இந்த க்ரீன் கலர் பாருங்கள், அதையும் வந்து நான் ஒரு மோல்டில் வச்சுக்கிறேன்.
இந்த சுகர்லாம் வேஸ்ட் இல்லை, நம்ம கேண்டி பண்ணிக்கலாம். இப்போ மெதுவாக சுகர் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து இன்னும் கூட அந்த கொஞ்சம் வந்து இந்த சைடெலாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஹோல் ஆகிடுச்சு. இது போல் வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் வந்து நல்லா உள்ளே வந்து நல்ல ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதெல்லாத்தையும் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்படி வந்து ஒட்ட போகிறோம். இப்போ இதையே வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜெம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாசிப்பான் சாக்லேட்டு. இது எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மாசிப்பான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ ராயல் ஐசிங் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ இங்கேயும் வந்து நம்ம இந்த ஐசிங் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், எப்படி டிசைன் என்ன டிசைன் போடுறீங்களோ போட்டுக்கலாம். ஏதாவது கேப் இருந்தால் கூட இது கவர் பண்ணிடும். இது ஆறட்டும். இப்போ நம்ம சுகர் ஈஸ்டர் எக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் தான். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இதை வந்து இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம கவர் பண்ண வேண்டியது தான். எங்கள் சேனலில் பேக்கரி ஸ்டைலில் வந்து எப்படி ஈஸ்டர் எக் பண்ணுறதுன்னோ சாக்லேட் ஈஸ்டர் எக்ஸும் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். இது சுகர் ஈஸ்டர் எக்ஸ். அதுக்கப்புறம் ஈஸ்டர் எக்ஸ் வச்சு நெஸ்ட்டு வந்து 3 விதமாக எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது. நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.